நல்லா இருக்கு சார். நல்லா சூப்பரா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா யூத்துமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதிகமாக பேராசப்படாமல் நம்ம வேலை உண்டு நாம உண்டு. இது மாதிரி நிறைய படங்கள் வரணும். வந்தால் நிறைய மாற்றம் வரும். படத்தில் பார்த்தாலே பெண்களுக்கு விழிப்புணர்வு வருங்கிறீங்களா? ஆமாம் சார், ஆமாம். பயமாக இருக்கு. நம்மளே கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய நமக்கு தெரியும், இது மாதிரி நிறைய நடக்குது, நமக்கு தெரியாம. ஆமாம், தெரியாமல் இருக்கு. உண்மைதான். நாங்கள் இதை பார்த்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது நிறைய நடக்குது. இதை மாதிரி தெரியல. அதாவது எல்லா அம்மாவும் வந்து அந்த மாதிரி பிள்ளைங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. சில பேர் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் பிள்ளைங்க அதை வந்து அம்மா அப்பாக்காக வாழ பழகிக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு. சூப்பரா இருந்துச்சு. ரியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. யுவன் மியூசிக் தான் சூப்பரா இருந்துச்சு. குழந்தைய பத்தி தான் நான் மோஸ்டா குழந்தைய அபார்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஒரு சில பேர் இருக்காங்க போலீஸ், அந்த ஒரு சில கேரக்டர்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ஏஜ் கேரக்டர். பட் சென்ட்ராயன் ஊரில் இருக்காருல. பட் புது ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒரு சில பேர்லாம் போட்டு நல்லா எடுத்திருக்காங்க. ரியலாக பண்ணுறதுக்காக அந்த புது ஃபேஸ் காட்டியிருக்காங்க. அவங்களும் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பர்சன் தான் நடிச்சிருக்காங்க. எதுவும் ஃப்ரெஷ்ஷாக நடிக்கிற மாதிரி இல்லை. ரியல் ஸ்டோரி மாதிரி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மெயினாக கொஞ்சம் அவேர்னஸாக எல்லோரும் வந்து பார்க்கணும். எதுக்குன்னா வந்து நம்ம வீட்டில் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வேர் பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போலீஸு சிசிடிவி எல்லாமே இருந்தாலும் ஆஃப்டர் நடந்ததுக்கப்புறம் தான் எதுவும் இருந்தாலும் பண்ண முடியும். ப்ரிவென்ஷனாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும். நிறைய சின்ன சின்ன பசங்களை வச்சு ஸ்னைக் சர்ச் பண்ணுறது. லாஸ்ட்டில் ஒரு ஹிண்ட் ஒன்று போடுறாங்க, என்னென்ன யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியலாக ஒரு பேஸ் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் தான் சின்ன சின்ன பசங்களை வச்சு அடிக்கிறது, பைக்கில் எடுத்துகிட்டு போகிறது, நிறைய உயிர் சேதம் ஆகுது இல்லையா. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அவேர்னஸ்க்காக நான் நிறைய சொல்லியிருக்காங்க சார். ரியலாக நடக்கிறத போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து திருந்துவாங்க இனிமேட்டு இல்லை, திருந்தவங்களாம் இல்லையான்னு தெரியல. பட் வந்து நம்ம சைடில், நம்ம ஃபேமிலி சைடில் நீங்கள் வந்து ஒரு வேறு பண்ணி போனால் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். சேஃபாக எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வெளியிலேருந்தே ஒரு கூட்டம் நீங்கள் ஒரு தனியாக ஒரு கேபில் இல்லை ஒரு செக்யூரிட்டி இதில் போகிறீங்கன்னா நீங்கள் போட்டு போகலாம். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்போதே அப்படி தான் வெளியில் தெரிகிற மாதிரி நல்லா கட்டிட்டு போகிறீங்க. அது வந்து என்ன வந்து சும்மா போகிறவங்க கூட கஷ்டத்தில் இருக்கவங்க கூட கட் பண்ணிட்டு போயிடாமல அந்த மாதிரி தான் அது மாதிரி தான் ஒரு இதை கொண்டு வராங்க. அது வந்து அவங்களே தப்பு சொல்லலை, திருடர்களுக்கெல்லாம் ஆதரிக்கிறதுக்காக சொல்லலை, நம்ம மேலே தப்புன்னு சொல்லலை. நம்ம சைட்லேயும் சேஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு போலீஸ் சைட்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சிசிடிவி எல்லாமே ஆஃப்டருக்கு அப்புறம் தானே சார். டெத்து உயிர் போயிடுது. நீங்கள் நகை போனால் பரவாயில்ல, சம்பாரிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. உயிர் போயிட்டு நல்லா இருக்குது சார். கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் ஓகே. அது தப்பு பண்ணவங்களுக்கு அந்த தண்டனைன்ற மாதிரி அவங்க அம்மாவே அவரை இது பண்ணிடுறாங்க, சாவடிச்சிடுறாங்க. ரியலாக பண்ணியிருக்காங்க சார். ரியலாக பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அவங்களே அவங்க பசங்கள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிலாம் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது சார். நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் வந்து நல்ல ஒரு சமுதாய கருத்துள்ள படம். அதாவது நிறைய பேர் நான் ஒரு இன்னசென்ட் முகத்திரையை போட்டுக்கிட்டு நிறைய தவறுகளை பண்ணிட்டு இருக்கவங்களோட முகத்திரை கிழிச்ச ஒரு படம் தான் இந்த படம். அதாவது ராபர், அதாவது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ராபர் இருக்கும். அவன் ராபரா எப்படி வெளில வரான் அப்படின்றது சுச்சுவேஷனுக்காக மாறுற கொலைக்காரங்களோட சேர்ந்த கதை இது கிடையாது. ஏன்னா இது வந்து தன்னோட சுயநலத்துக்காக, தன்னோட ஆசை பாசங்களுக்காக மட்டுமே உருவான கதை. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிப்பட்ட கிளைமேக்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண. அதே மாதிரி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்தாங்க. சோஷியல் மெசேஜ், ஒரு சூப்பரான சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். மியூசிக் வந்து இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பக்கபலமா இருந்தது? அந்த படத்துல மியூசிக் ஓகே நல்லா, ஓரளவுக்கு மியூசிக் நல்லா இருந்தது. எனக்கு வந்து சென்ட்ராயனோட அந்த ஸ்டோரி, வே ஆஃப் ஸ்டோரி, அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக அவரோட கேரக்டர் அசைனேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கேரக்டர் நான் இப்படி ஒரு கேரக்டராக மாறும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. தட் இஸ் குட். அந்த கதையோட ஒரு நாட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்தது கிளைமேக்ஸ் பார்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைஞ்சது. அப்புறம் டானியல் அவர் வந்து இந்த கதையில வந்து ஸ்மார்ட் வில்லனா பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்மார்ட் வில்லன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த கதை இருந்துச்சு. ஆனா அவரோட பேராசை, அதுதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பேராசை வெளிப்படுறது தான் இந்த கதை. ஸோ அந்த முகத்திரை கிழிக்கிறது தான்.
இல்ல காமெடின்றது சென்ட்ராயனோட அந்த அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் காமெடி. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். செகண்ட் ஹாஃப் எனக்கு படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் ஜெயிச்சிட்டாரா? ஓ கண்டிப்பா டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, நல்லாவே ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன். டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி எனக்கு தெரியல, ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஒரு நல்ல படம். 10க்கு 7.5. எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி யங்ஸ்டர் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக பணத்தை தேடி திருட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கான படம். ஸோ அது அந்த மாதிரி படத்தை எங்கேஜா நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தா உட்கார வச்சு பார்க்க வேண்டிய படமா இருக்கு. பெண்கள் எல்லா பெண்களும் தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா பெண்களும் வந்து இப்படிதான் போறாங்கன்ற மாதிரி படத்துல கஷ்டப்படுற பெண்ணுங்களையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதே சேம் டைம் வந்து ஒரு காசுக்காக தப்பான வழியிலேயும் போறாங்க, ஆடம்பரமான வாழ்க்கைக்காக. ஸோ அப்படி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி படத்துல காமிச்சிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க, பயங்கரமா கொடுத்துருக்காங்க. 2 ஹீரோ தான் சொல்லணும். வில்லனும் ஹீரோ மாதிரி தான் மாசா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ஆக்டிங் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல லேக்னா நம்ம நினைச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒன்னும் இருக்காதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் கொடுத்து படத்தை சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மாவோட போர்ஷன் நமக்கு சென்டிமெண்ட் மாதிரி ரொம்ப நமக்கே அழுகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு அம்மாவா இருக்கும்போது ஒரு குழந்தை தப்பு பண்ணா நமக்கு எவ்வளவு வலிக்கும், அந்த மாதிரி அவங்க பயங்கரமா அவங்க ஆக்டிங்க கொடுத்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான். அது மகனானாலும் சரி மகளா இருந்தாலும் சரி யாரு பண்ணாலும் தப்பு. ஆனா இப்ப இருக்கவங்க சில பேர் வந்து தன் பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, தன் பொண்ணு எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, அதை மறைச்சிட்டு நமக்கு தன் பையன் தான் வேணும், நம்மளோட பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. 10க்கு 8. பயம் அனுபவம். என்னோட போனும் அப்படி போயிருக்கு, அதனாலதான் கனெக்ட் ஆகுது. படம் நல்லா தான் இருக்கு. படம் ஃபுல்லாவே நல்லா தான் இருந்தது. சோஷியல் அவேர்னஸோட இருந்தது. எல்லாமே நல்லா தான் போச்சு. டக்குன்னு கரெக்டா ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஒன்றும் பெருசா இப்ப வந்து இன்ட்ரோ ஆன ஹீரோஸ் மாதிரிலாம் இல்ல, நல்லா இருந்தது. நல்லா தான் பார்க்கணும், நல்லா தான் இருந்தது. நெகட்டிவ் ரோல் அவருக்கு நல்லா செட் ஆச்சு. சோஷியல் அவேர்னஸ் மூவி மாதிரி இருக்கு. ஸோ கிரைம் ஸ்டோரி, எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். 10க்கு 9. போலீஸ் ஏன் இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்கலன்ற ஒரு கொஸ்டின் தான் எனக்கு வருது. ஏன்னா இங்க சிட்டிக்குள்ள கோயம்பேடு இந்த மாதிரி இடத்துலலாம் தேர் ஆர் லாட் ஆஃப் சிசிடிவி கேமராஸ். அவுட்ஸ்கட்ஸ் போகும்போது ஒரு ஈஸியாக போகிறோம், ஒரு 1 டே ட்ரிப்பு போகிறோம், அதில் என்னைக்கோ நான் மெயின் ரோடு எடுக்க முடியல, மெயின் ரோட்டில் ஏதோ ஒர்க் நடக்குதுன்னு உள்வழியாக போனால் அங்கே சிசிடிவி கேமரா எதுவுமே இருக்காது. ஸோ அது ஏன் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கல போலீஸ்ன்றது தான் எனக்கு இந்த படம் பார்த்து கேள்வி வருது. அரசு கொடுக்க வேண்டிய தண்டனை அவங்க அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு போலீஸே தேவையில்லையே. அது தெரிஞ்சா ஓகே. எவ்வளோ அம்மாக்களுக்கு அவங்க பசங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியும். இந்த படத்துல நீங்க சொல்ற மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் நம்மளுக்கு தெரியாது இல்ல. நீங்க எவ்வளவே கவனிச்சாலும் பிள்ளைங்க ஸ்மார்ட்டுங்க, கண்டிப்பா அவங்க மறைச்சிடுவாங்க. ஸோ யூ கேன் நாட் டெல் யாருக்கு என்ன இருக்காங்கன்ட்டு. இது கவர்மெண்ட் தான் பண்ணுது. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நம்மளுக்கு எதான ஒரு ஏரியா டேஞ்சரஸாக ஃபீல் ஆகுதுன்னா அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். செகண்ட், அதை அவாய்ட் பண்ணுறோன்னு ஒரு போலீஸுக்கு தெரிய வந்தால் அவங்க நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும், மக்களுக்கு சேஃப்டி பண்ணணும். நாட் ஒன்லி விமன், மென், சில்ட்ரன், சின்ன குழந்தைங்க கிட்டாலாம் திருடுறாங்க. என்ன பெரிய ஆட்கள் மட்டும் இல்லை. இல்லைங்க, நான் காலை லேட்டா இருந்துச்சு, அப்படியே கிரிக்கெட் ஓடி வந்தேன், அவ்வளவுதான். ஐ எம் நாட் இன்டு ஜுவல்லரி, சிம்பிள். டீனேஜர்ஸ் மேல பார்க்கலாம், கொஞ்சம் பிளட் ஷெட் எல்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா, ஆனா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஒரு நல்ல அவேர்னஸ். 8.5. படம் ரொம்ப நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. நிச்சயமா ஒரு தடவை எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு
இது சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி திருட்டு நடந்துட்டு இருக்கு, வழிப்பறி நடந்துட்டு இருக்கு. அதுக்கான சொல்யூஷனை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன தீர்வு, எங்கே ஆரம்பிக்குது, எப்படி தொடங்குது அப்படிங்கிறது இந்த படத்தில் நீட்டாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமா விழிப்புணர்வு படமா இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஸ்கூல் காலேஜில் இந்த படத்தை போடணும். எனக்காக இந்த படத்தை போடுங்களேன். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ மெசேஜ் இருக்கு. ஒரு செயின் ஸ்நாச்சிங் பற்றியா இருக்கட்டும், ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், நகையை நம்ம எதுக்கு வெளியில் போட்டு வரோம், யாருக்காக போட்டு வரோம், அதனால என்ன நடக்குது, நம்ம வந்து கெத்து காட்டுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் தேவையில்லைன்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது தேவைன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணாதான் ஒரு பயம் வரும். இப்போ இங்கே தண்டனைகள் அதிகமாக தான் தவறுகள் அதிகமாயிட்டு இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தண்டனை கடுமையான நீங்கள் தண்டனை கொடுங்க, தவறுகள் குறையும். அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எனக்கு நிறைய சீன் இருக்கு இந்த படத்தில். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா, டேனி அண்ணன் வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கும். அவர் நீங்கள் வந்து இது வரைக்கும் காமெடியாக தானே பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு வந்து பாருங்க, நெகட்டிவ் ஷேட்னா சூப்பராக பண்ணியிருக்காரு, மிரட்டி விட்டுருக்காரு. ஓவராலாக புரியல. இந்த படம் ஓவராலாக சொல்லணும்னா டெஃபினட்டாக நிச்சயமாக ராபருக்கு வாங்க, உங்களை நிச்சயமாக ஏமாத்தாது. குடும்பத்தோட வந்து முகம் செழிக்காமல் அந்த படத்தை பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது எங்கள் டீமோட வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் டெக்னிக்கல் ஷோஸ் மட்டும் தான் பார்த்தோம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படின்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம் தான் இன்னைக்கு வந்திருக்கோம் காசி டாக்கீஸ்க்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக இன்னைக்கு படம் பார்க்க வந்த ஒரு 2-3 பேர் பர்சனலாக பேசினா, அவங்களே ஆல்ரெடி ராபரியில் மாட்டின சில விக்டிம்ஸ் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக ரியல் லைஃப்பில் நடந்திருக்கிறத அவர் ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ராபர் படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சோஷியல் மெசேஜான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை இந்த ஒரு நல்ல திரைப்படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகமாகிய உங்களுடைய பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் பாண்டி சில வார்த்தைகள் கூற ஆசைப்படுகிறார். பாண்டி. எல்லாரும் படம் மக்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்க. தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. எங்கள் சார் படத்தோட கதை ஆசிரியர் ராபர் படம் இன்னைக்கு தேட்டரில் வந்திருக்கு. எல்லாரும் தேட்டரில் பாருங்க. கிரிப்பிங்கான படமாகவும் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமாகவும் இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாக வர படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தேட்டரில் ஓடினா தான் நிறைய கண்டென்ட் ஓரியன்டான லோ பட்ஜெட் படங்கள் வரும். இல்லைன்னா அது ஓடிடிக்கு மட்டும் போயிடும். அதனால தேட்டரில் இதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணியிருக்கோம், இனிமேலும் நம்ம அதை பண்ணுவோம். கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரும். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. பிகாஸ் இது வந்து ரியல் இன்சிடென்ட் நடந்த படம் தான் இது. ஸோ இது எனக்கே நடந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லா வீட்டுக்கும் போய் கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராபர் படம் பார்த்தோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காசி டாக்கீஸில் வந்து டீமோட போய் பார்த்தோம். இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் ரைட்டர் ஆனந்தன், மெட்ரோ டைரக்டர் ஆனந்தன் பண்ணியிருக்கிறாரு. டைரக்ஷன் வந்து பாண்டி ப்ரோ பண்ணியிருக்கிறாரு. இவர் என்னோட டேரக்டர். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆடியன்ஸ்கிட்ட. நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.